இன்னைக்கு நம்ம ஒரு பாக்கெட் இப்பி நூடுல்ஸ் 2 உருளைக்கிழங்கு வச்சு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் உருளைக்கிழங்கை நல்லா வேக வச்சுட்டு மசிச்சு வச்சிடலாம். இப்போ நான் உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சுட்டு அதை ஸ்மாஷ் பண்ணி ஒரு ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துருக்கேன். அதோட ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நறுக்கி போட்டேன். ஒரு பச்சை மிளகாய் நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் சீரகம், அரை ஸ்பூன் மிளகாத்தூள், உப்பு தேவையான அளவு சேர்த்துக்குவோம். லைட்டாக ஒரு ஸ்பூன் எண்ணெய் மட்டும் விட்டுடலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கட்லெட் ஷேப்புக்கு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இந்த ஷேப்பில் ரெடி பண்ணிட்டேன். நம்ம இப்போ இதில் மாவு வச்சு நம்ம டிப் பண்ணிக்கலாம். இப்போ நான் மைதா மாவு ஒரு 3 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். அதோட நம்ம மேகி மசாலா இருக்கும் இல்லையா, அந்த பேக்கெட்டில் உள்ளது, அதை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கன்சிஸ்டன்சிக்கு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதோட நான் நூடுல்ஸ் இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம கட்லெட் எடுத்து இந்த மாவில் நல்லா டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம நூடுல்ஸில் டிப் பண்ணணும். பண்ணிவிட்டு லைட்டாக நம்ம அப்படியே ப்ரெஸ் பண்ணி விட்டுலாம். அப்போ தான் நூடுல்ஸ் அந்த கட்லெட்டோட நல்லா செட் ஆகும். இதே மாதிரி எல்லா கட்லெட்டையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி எல்லா கட்லெட்டையும் ரெடி பண்ணிட்டேன். இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு, நம்ம ஒவ்வொன்றா எடுத்து போட்டுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு சைடு நல்லா ஃப்ரை ஆகட்டும், அதுக்கப்புறம் நம்ம திருப்பி விட்டுக்கலாம். இப்போ அடுத்த சைடு நம்ம திருப்பி விட்டுக்கலாம். இதே மாதிரி நம்ம 2 சைடும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம திருப்பி விட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு, நம்ம இதை எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்குவோம். அவ்வளோதாங்க, நம்மளோட நூடுல்ஸ் கட்லெட் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா பார்க்கவே ரொம்ப அப்படியே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். வெளியில் உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா நல்ல சாஃப்டாக இருக்கும். உருளைக்கிழங்கு இதெல்லாம் வச்சு நல்லா சாஸோடு சாப்பிடும்போது சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நேயர்களே, இந்த டிஷ்ஷு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சமையல் கூடம் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு டிஷ்ஷோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும். மீண்டும் அடுத்த ஒரு உணவு செய்முறையோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.